பயங்கர ஸ்ட்ராங் ரைட்டிங் மாதிரி சார். எவ்வளோ எக்ஸிக்யூட் பண்ணோன்றது வேற, எக்ஸாம் எழுதணும் ஃபீலிங் தான். இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்றதும். வடிவேல் சார் நல்லா 6 ஃபீட்டு சவுட்டாக இருக்காள். இவர் வடிவேல் சார் ஓட்ட மாட்டார் பைக்கை, பகத் சார் தான் ஓட்டணும். ஃபுல்லாக ஜேர்னி இதை எப்படி ஃபுல் பண்ண போகிறோன்ற சேலஞ்சும் இருந்தது. ஏன்னா வடிவேலு சார் வந்து இவ்வளோ வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறப்ப அவருக்கு அந்த டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் வந்து நிறைய தெரிஞ்சிருக்கும். எனக்கு பயங்கர ஹெல்ப் பண்ணாருன்னு தான் சொல்லுவேன். சில இடம்லாம் சொல்லிடுவார், அது வரைக்கும் வருவேன் அப்படின்னுடுவார். ஃபோக்கஸ் எடுத்துக்க, இங்கே வருவேன் அப்படின்ற சொல்கிறதுல இருந்து ரெடி ஆக்ஷன் சொல்லிட்டு கட் சொன்ன அப்புறம் ஸ்லோவாக திரும்பி பார்ப்பேன், என் டீம் இருப்பானுங்க அப்படின்னுவோம். அப்புறம் திருப்பி ஃபோக்கஸ் செக் பண்ணுறதுக்கு எதுக்கோ பார்க்குறப்பே சொல்லுவாங்க, இந்த நரம்பு அப்படியே பொட்டச்சி வந்துச்சுரா, அப்படி எமோட் பண்ணார், அப்படி எக்ஸைட் தாங்க நிறையா ஆயிருக்கும். பாலுமேந்திரன் சார் சொல்லுவார், நிறைய பேர் நான் லைட்டை யூஸ் பண்ணாமல் எடுத்தேன்னு சொல்லுவாங்கடா நேச்சுரல் லைட்லன்னு. நான் லைட்டை யூஸ் பண்ணாத மாதிரி எடுத்திருப்பேன். ஜென்ரலாக வந்து நின்னாங்கன்னா மார்க் கொடுத்து நம்ம இப்படி பண்ணணும். ஏன்னா எனக்கு அது ஒரு செகண்ட் டேலேருந்து ஃபீல் ஆகிடுச்சு, அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. எல்லா சைடும் எடுப்போமா, இங்கே இந்த சைடு டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு 600 பேர் நிற்பாங்க, இந்த சைடு யாருமே இல்லாமல் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம லைட்டாக ஃப்ரேமுக்கு சரி கொஞ்சம் இங்கேருந்து வர போன்னு திருப்பினோம்னா அவ்வளோ பெரிய வேலை, அந்த 600 பேரையும் நவுத்தணும்.